ஹே ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பூர்ணிமா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டார் வாய்ஸ் ஓவர் தமிழ். இன்றைக்கி நம்ம ஸ்டெல்த்தோட எபிசோட் 9 பார்க்கலாம். எடுத்ததும் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மீட்டிங்கில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இன்றைக்கி இதோட இந்த மீட்டிங் முடிஞ்சுதுன்னு சொல்லுவார். அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸும் அங்கேருந்து போவாங்க. ஆனால் இவனோட ஸ்டெப் மதர் மட்டும் அங்கேயே இருப்பாள். அவன் வந்துட்டு இவன் பக்கத்தில் போயிட்டு, இனிமேல் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக உன் கையில் வந்துருச்சு, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் போவாள். அந்த சீன் அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் வந்துட்டு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாஸ்க் போட்டுட்டு ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிற மாதிரி வந்திருப்பாள். அங்கே அவங்க அம்மா இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வந்துட்டு இங்கே அம்மா விட்டு போன பொருளெல்லாம் இருக்கும், நம்ம போய் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அங்கே உள்ளே போய் தேடுவா. அப்படி தேடும்போது நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதர் இருக்கா இல்லையா, அந்த லேடியும் அவரோட செக்ரட்டரி உள்ள வருவாங்க. இவங்க 2 பேரும் உள்ள வந்துட்டு சீக்கிரட்டா பேசுவாங்க. அந்த செக்ரட்டரி சொல்லுவா, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எப்படி அவங்க கையில போச்சு அப்படின்ற மாதிரி. இவன் வந்துட்டு சொல்லுவா, சரி எப்படிதான் அவன் பண்றான்னு பார்க்கலாம். அவன் வந்துட்டு லூங்கிற ஹெட் கிட்ட வந்து நான் சொல்லுவேன், இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண வேண்டான்னு, அப்போ எப்படி அந்த ப்ராஜெக்ட் அவன் கையில போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டெப் மதர் சொல்லுவா. அதுக்கு அந்த செக்ரட்டரி வந்துட்டு சொல்லுவா, இது செம்ம கிளவர் ஐடியாவாச்சே அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவன் சொல்லுவா, இந்த ப்ராஜெக்ட்ல எப்படியாவது நம்ம ஹீரோவை மாட்டி விட்டுட்டு அவனால அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண முடியலன்ற பேர் வாங்கி இந்த ஆஃபீஸ் விட்டு துரத்திடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் போடுவாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பா. இவங்க 2 பேர் போனதுக்கு அப்புறம் அவ திங்க் பண்ணுவா, சரி நம்ம ஹீரோ நம்மளுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இந்த ஒரு விஷயத்துல நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவ திங்க் பண்ணுவா. அந்த சீன் அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் சீன்ல வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் சைன் பண்றாரு இல்லையா அந்த லூ, அவரை மீட் பண்ண போயிருப்பா. அவரை மீட் பண்ண போயிட்டு எப்படியாவது அந்த சைன் வாங்கி நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து குட் நேம் வாங்கிடணும்னு பார்ப்பா. பட் அவன் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா இவரை யூஸ் பண்ண பார்ப்பா. ஸோ கொடுப்பா. இவன் சொல்லுவா, எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அப்போ அவன் சொல்லுவான், நான் உங்களோட வேலை ஆகணும்னா எனக்கு என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியன்ற மாதிரி அவன் சொல்லுவான். அப்படி சொல்லிட்டு அவளுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுப்பா. இவ்வளோ சரி சைன் வாங்கி ஆகணுமே அப்படின்ற மாதிரி. இவ சின்ன பொண்ணு தானே, ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு பார்ப்பா. டக்குன்னு இவனோட நோக்கம் தெரிஞ்சிடும். நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துல வந்துடுவாரு. வந்து அவனோட ட்ரிங்க்ஸை வாங்கி அவன் குடிச்சிருவான். அவன் குடிச்சதை இந்த லூ பார்த்துட்டு அப்செட் ஆயிடுவான். ஏன்னா அவனோட வேலை நடக்க முடியல இல்லையா அந்த பொண்ணுகிட்ட. ஸோ அப்செட் ஆவான். அந்த ப்ராஜெக்ட் ஹெட் பக்கத்தில் உட்காந்துட்டு நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு புது கேண்டிடேட்டு, அதனால அவளால் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை நானே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் பேசுவான். சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் நீ போ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். அதுக்கு அந்த லூ வந்துட்டு பரவாயில்ல அவள் இங்கே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவன் பேசுவான். இவரும் ஓகேன்னு சொல்லிட்டு அவளை வச்சுட்டு பேச ஆரம்பிப்பாங்க. பேசும்போது அவன் சொல்லுவான், எனக்கு 5% ப்ராஃபிட் வேணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். இவனும் நீ என்னோட ஹோல் ஃப்ரெண்டு, எனக்கு ஓகே அதை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ப்ராஜெக்ட் சைன் பண்ண போகும்போது அந்த பெண் வந்துட்டு அந்த சூடான காஃபிக்குள்ள விழுற மாதிரி கப் பண்ணிடுவான். வேணும்னே அந்த லூ பண்ணிடுவான். பிகாஸ் அவன் அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் எடுக்கலான்னு பார்க்கும்போது இவன் சொல்லுவா, இல்லை நம்ம ஹீரோ தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நீ பிகினிங்லேருந்தே கான்ட்ராக்ட் சைன் பண்ணுற ஐடியாவில் இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அதுக்கு இவன் சிரிச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்பான், நான் இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு தண்ணி எடுத்து அவன் மூஞ்சியில் ஊற்றிடுவான். டக்குன்னு ஊற்றினோடனே அவனோட பாடி கார்டெல்லாம் அங்கே உள்ளே வருவாங்க. எங்கள் 2 பேருக்கு இங்கேருந்து போகிற வரைக்கும் ஏதாவது நடந்துச்சு, அப்புறம் நீ இங்கேருந்து எங்கேயும் போகாத மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணுவார் நம்ம ஹீரோ. அதை பார்த்துட்டு அந்த ப்ராஜெக்ட் பேனர் பயந்துட்டு அந்த பாடி கார்ட்ஸை விட சொல்லிடுவான். இவங்க 2 பேரும் வெளியே போயிடுவாங்க. அப்படியே வெளியே போயிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்பா, என்னால் தான் இந்த கான்ட்ராக்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவார், இந்த கான்ட்ராக்ட் சைன் ஆகாதுன்னு உனக்கு முன்னே தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேட்பாரு. என்ன அப்படின்னு இவ கேட்கும்போது அப்போ அவர் சொல்லுவார், இந்த லூ ப்ராப்ளம் கிடையாது, இவர் பப்பட் மாதிரி வேலை பார்க்குறாரு, அதுக்கு யார் காரணம்னு தெரியுன்ற மாதிரி அவன் சொல்லும்போது அப்போ இவ சொல்லுவா, இவருக்கு எல்லாமே தெரியுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவாள். அப்படி சொல்லும்போது அவளுக்கே தெரியாமல் அவளோட ஹேண்ட் பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருப்பாள். நம்ம ஹீரோவுக்கு அதை பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அவள் டக்குன்னு அவள் கையில் இருக்கிற பர்ஸை பிடுங்கிட்டு சரி நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புவா. அவள் அப்படியே போனதும் நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வரும். அந்த லூக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே செட்டில் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார், காலில் பேசினவர். அப்புறம் இவர் சொல்லுவார், சரி அவனை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி இப்படி பண்ண வச்சவளுக்கு டெஃபினட்டாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அது யாருன்னா இவளோட ஸ்டெப் மதர் தான். அப்படியே அவன் ஃபோன் கட் பண்ணிட்டு அவள் சொல்லியிருப்பா இல்லையா, நீங்கள் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்ற மாதிரி அவன் திங்க் பண்ணுவான். அவன் திங்க் பண்ணிட்டே இருப்பான். அப்படியே அந்த சீன் கட் பண்ணும். நெக்ஸ்ட் சீன்ல வந்துட்டு அவளோட ஸ்டெப் மதர் வந்துட்டு அப்படியே காரிடார்ல நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவர் ரூம்குள்ள என்டர் ஆகலான்னு பார்க்கும்போது அவளை ட்ராப் பண்ணி அப்படியே மயக்கம் பண்ணி வச்சிருவாங்க. அப்படியே இந்த எபிசோட் முடியும். அடுத்த எபிசோட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned.